ட்ராக் இருக்கோ, ஆள் இருக்கின்ற கேட் இருக்கோ, ஆள் இருக்கின்ற கேட் இருக்கோ, அங்கெல்லாம் சுரங்கப்பாதைக்கு மத்திய அரசு வந்து ரயில்வே துறை டிபார்ட்மெண்ட் வந்து அலோவ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் அலோவ் பண்ணியிருக்காங்க, அலோவ் பண்ணிட்டும் இருக்காங்க. இந்த அலோவ் பண்ண ஒரு வருஷம் ஒதுக்கப்பட்ட நிதியை இன்னும் வச்சுட்டு இருந்தால் மாவட்ட ஆட்சி நிர்வாகம், மாவட்ட அமைச்சர் என்ன பண்ணுறாரு? மாண்புமிகு முதலமைச்சர் கவனத்துக்கு போய் உடனடியாக அதை அலோவ் பண்ணி பர்மிஷன் ரெடி பண்ணி கொடுத்துருந்தா நான் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டால் இந்த 3 உயிரிழப்பு இல்லாத சூழ்நிலை உருவாகிருக்கு அந்த மாவட்டத்தில். இந்த மாவட்டத்துக்கு ஏற்கனவே பல்வேறு உதாரணம் இருக்குது. ஏற்கனவே நம்ம வில்லுக்கட்டி ஐயனார் கோயிலில் பெரிய ஆக்சிடென்ட் விபத்து நடந்திருக்கு. பள்ளி குழந்தை செல்வங்க வரும்போது வேன் விபத்து நடந்திருக்கு. அப்போ கூட நமக்கு டிவைடர் போட்டு விட்டார். நம்ம அப்போ ககம்தீப் சிங் பேடி வந்து மாவட்ட ஆட்சித்தலைவராக இருந்தார். உடனே டிவைடர் போட்டு விட்டார். அந்த மாதிரி ஒரு நிர்வாகத்தில் ஒரு வருஷமாக இந்த சுரங்கப்பாதை அமைப்பதற்கு ரயில்வே துறை வந்து பர்மிஷன் கொடுத்து நிதி ஒதுக்கீடு செய்த பிறகும் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் உடனடியாக நில எடுப்பு பணி அந்த பணியெல்லாம் மேற்கொண்டு உடனடியாக ரயில்வே துறைக்கு ஒப்படைச்சிருந்தா, சுரங்கப்பாதை அமைச்சிருந்தா இந்த 3 உயிரிழப்பு இன்னைக்கு தடுக்கப்பட்டு இருக்கும். இந்த 3 பேர் ஹாஸ்பிட்டலில் போகிறதும் இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். இந்த சூழ்நிலையெல்லாம் அவல நிலை மாவட்ட நிர்வாகம் துரிதப்படுத்த வேண்டும். பொதுவாக வந்து இந்த கடலூர் மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இயற்கை இடர்பாடு உள்ள மாவட்டம். பல்வேறு மழை, வெள்ளம், புயல், தானே புயல், சுனாமிலாம் வந்திருக்கு. பல்வேறு உயிரிழப்பு, அது இல்லாமல் நம்ம வந்து விஷச்சாராய மரணம்லாம் இந்த மாவட்டத்தில் வந்திருக்கு. பல்வேறு உதாரணம் இருக்குது இந்த மாவட்டத்தில். மேல்பட்டு உயிரிழப்பு இல்லாத மாவட்டமாக வருவதற்கு என்ன சூழ்நிலை இருக்குதோ அந்த சூழ்நிலையை மாவட்ட நிர்வாகம் இந்த மாவட்ட அமைச்சரும் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம், பொதுமக்களுடைய விருப்பமும் அதுதான். காரணம் என்னவென்று கேட்டால், ஏற்கனவே இந்த இருக்கிற உதாரணத்தை வச்சுட்டு இப்போ ஸ்கூல் நிர்வாகமும் தனியார் பள்ளி நிர்வாகமும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அங்கே இருக்கிற டிரைவர் ஓட்டுநர்களுக்கு கூப்பிட்டு ஒரு கவுன்சிலிங் கொடுக்கணும் என்பதுதான் என்னுடைய முழு விருப்பம். கவுன்சிலிங் கொடுத்தா ரயில்வே ட்ராக் இருக்குது, ரோடு இருக்குது, திருப்பு முனை இருக்குது. இப்போ ரொம்ப ஆக்சிடென்ட் ரோடெலாம் ரொம்ப கிரிட்டிக்கல், ரொம்ப சென்சிட்டிவ் ரோடெலாம் இருக்குது. சென்சிட்டிவ் ரோடெலாம் அடையாளம் கண்டு அந்த கவுன்சிலர் வந்து கொடுத்து டிரைவர் எந்த நிலைமையில் இருக்கான், காலையில் கஞ்சா மாறுபட்ட நிலைமையில் வருவாங்க டிரைவர். அந்த மாறுபட்ட நிலைமையில் வரக்கூடாது. பிள்ளைங்களை கொண்டு சேர்க்குறவரெல்லாம் கரெக்டாக டியூட்டிலேருந்து கரெக்டாக கொண்டு சேர்க்கணுன்ற டீச்சர்ஸு, பிரின்சிபாலு, பள்ளி நிர்வாகம், தனியார் பள்ளி நிர்வாகம் அனைத்தும் சேர்ந்து உடனடியாக மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் இருவரும் சேர்ந்து இணைஞ்சு இவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங் கொடுத்து இனியாவது உயிரிழப்பை தடுப்பதற்குண்டான முழுமையாக கடலூர் மாவட்டத்தில் பள்ளி செல்லுகின்ற அந்த மழலை செல்வங்களுக்கும், பிள்ளை செல்வங்களுக்கும், மாணவ செல்வங்களுக்கும் எந்த உயிரிழப்பும் இல்லை என்ற உறுதிப்பாடுக்கு அவங்க ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பொதுமக்களுடைய கருத்து, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கருத்தும் என்பதை குறிப்பிட கடமைப்பட்டுள்ளேன். சரி, உயிரிழந்த கொடுப்பதற்கு வந்து சாராய சாவுக்கு வந்து 10 லட்சம் கொடுக்குறாரு. உயிரிழந்த குடும்பத்துக்கு போய் 5 லட்சம் போதாது. அந்த மழலை செல்வங்க, பிள்ளை செல்வம், +1 படிக்கின்ற மாணவி, அவரோட இமேஜினேஷன் எங்கே இருக்கும்? நான் சயின்டிஸ்ட் ஆகணும், நான் ரிசர்ச் R&Dயில் வரணும், நான் அப்ராடு போகணும், வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும், என் குடும்பத்தை காப்பது பண்ணணும். ஏழை எளிய மக்கள் கடலூர் மாவட்டத்து பேரிலும் பிலோ பாவர்ட்டி, தாழ்த்தப்பட்ட மக்கள், ஏழை எளிய மக்கள் எல்லாம் வசிக்கின்ற பகுதி. அந்த பிள்ளையோட கனவுலாம் கலைஞ்சு போச்சு. இந்த இழப்பு 5 லட்ச ரூபாய் இழப்பீடு பெரிய இழப்பு இல்லை. 25 லட்ச ரூபாய்க்கு மேலே இழப்பீடு கொடுத்தாதான் அது தகுதி வாய்ந்த இழப்பீடு. அந்த அடுத்த கட்டத்துக்கு அந்த குடும்பத்துடைய நகர்வு இருக்கும், இல்லைன்னா இருக்காது. வேறு குடும்பத்துக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் நிர்வாகம், மாவட்ட அமைச்சர் உடனடியாக ஒரு வேலை போட்டு கொடுக்கணும், ஒரு அப்பாயின்மெண்ட் போட்டு கொடுக்கணும். 25 ரூபா காசோல கொடுக்கணும், 25 ரூபா நிதி ஒதுக்கீடு பண்ணி கொடுக்கணும், அவங்களுக்கு இன்சென்டிவ் கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, மாவட்ட நிர்வாகம், மாவட்ட ஆட்சித்தலைவர் உடனடியாக அந்த குடும்பத்தில் யார் அடுத்த இல்லை, ஒரே வீட்டில் 2 பையன் 2 பேர் போயிட்டாங்க, 2 பேர் அது அவங்க வேற குழந்தையும் இல்லை அவங்களுக்கு. அந்த பரிதாப நிலைமை, அந்த பரிதாப நிலைமை அதை பார்த்து அவங்க உடனடியாக வேலை வாய்ப்பு கொடுக்கணும் தான் எங்களுடைய கருத்து. மாண்புமிகு நமது பொதுச்செயலர் எடப்பாடியார் அவர்கள் காலையில் குறிப்பிட்டாங்க, போயா பார்த்தீங்களா எப்படி இருக்காங்க, ஏதா இருக்காங்கன்னு காலையிலேருந்து இன்சிஸ்ட் பண்ணார். அவர் சார்பாகவும் அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இது டோட்டலாக வந்து மாநில அரசுடைய மெத்தன நடவடிக்கை, மாநில அரசுடைய மெத்தன நடவடிக்கை. எந்த மாநில அரசும் மத்திய அரசுலேருந்து ஒரு கோப்பானை வந்துன்னா நிதி ஒதுக்கீடு செய்து வந்தால் அந்த இடத்த போய் மாவட்ட ஆட்சி நிர்வாகம் பார்த்துட்டு இது எத்தனை பிள்ளைங்க அதில் ட்ராவல் பண்ணுறாங்க,
பள்ளி ஸ்கூல் வேன் போகுதா, எத்தனை பேர் அந்த ரோடை ரயில்வே ட்ராக்கை கிராஸ் பண்ணுறாங்க, ரயில்வே கேட்டை கிராஸ் பண்ணுறாங்கன்ற மாதிரி ஒரு கணக்கு எடுத்து இம்மிடியேட்டாக 1 இயருக்கு முன்னாடி நடந்திருந்தால் இந்த உயிரிழப்பு தடுக்கப்பட்டிருக்கும்.